ஜே அக்காக்காக முருங்கைக்கீரை பொறிக்க போறாரு. வரப்போற மருமகளுக்காக, அக்காக்காக கூட இல்ல, மருமகளுக்காக. என்னமோ இவங்க தோட்டத்திலேயே பறிக்கிற மாரி பக்கத்து வீட்டு முருங்கை மரத்துக்கு போற ஸ்பீட பாருங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட கடவுளே! முருங்கை தலை பொறிக்க சொன்னா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். அயன் சத்து வேணும், அயன் சத்து வேணும்னு டாக்டர் சொன்னாலும் சொன்னாங்க. இவன் படுத்துற பாடு பெரிய பாடா இருக்குது. இனி பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, ஏதோ பண்ண போறான். பாருங்க, பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றான்னு. அந்த பயம் இருக்கட்டும். வா சுருதி. இது எப்போ பொரிச்சு சேர்த்துறது, எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிட்றது? முருங்கைக்கீரையை அடுத்த நாளே செஞ்சிடணும். இவன் பொரிச்சிட்டு வந்திருக்கிறது ஒரு ஊருக்கேல பொரிச்சிட்டு வந்திருக்கிறான். சரி வேற வழி இல்லைன்ட்டு பக்கத்து வீட்டு ரேவதியும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாப்பாவும் ரேவதியும் பொரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிம்பா குட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒழுங்கா பொறிங்கடா, ஒழுங்கா பொறிங்க, கீரையை பொரிச்சு எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். ஜேஜேவோட பாசத்துக்கு அளவில்லாம அலம்பர பண்ணிட்டு இருக்காரு.